ஆக்ட்ரஸ் சமந்தா கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ்லாம் 2வது கல்யாணம் எப்போ பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சாம் செம்மையான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கும் தெரியும், சமந்தா வந்துட்டு சோஷியல் மீடியா பயங்கரமான ஒரு ஆக்டிவான பர்சன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க, அப்பப்போ Q&A செஷன் வைப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹாட்டான ஃபோட்டோஸ்லாம் நம்ம சமந்தா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போட்டு பசங்களெல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த Q&A செஷனில் அவங்களோட ஃபேன் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காங்க, மறுபடியுமா பேட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறவங்க அதிகபட்சமாக, அதாவது 50% பேர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் செகண்டு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க 67% இருக்குது. 3வது கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க அப்படிங்கிறது 73% இருக்குது. ஸோ இதுலேருந்தே இன்டெரக்டாக நம்ம சாம்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளோ பயந்து போய் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். சரி, ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் கூட கலந்துருந்தாங்க. சரி, அப்போயாவது ஏதாச்சும் பேசிக்குவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. அட்லீஸ்ட்டு மறுபடியும் சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்ததும் நடக்காது போல் இவங்க இந்த பதிலை பார்த்து. சரி, அதுதான் இல்லை, வேற ஒரு கல்யாணமாவது பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் சுத்தமாக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சமந்தா அவங்களோட ஃபேன்ஸு கொடுத்துருக்க ரிப்ளை பார்த்தா சொல்ல தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.